ஹாய் ஆல். இங்கே பிரம்ம முகூர்த்தம் கிளாஸு எங்களுக்கு ஒரு 33 டேஸ் கிட்டத்தட்ட க்ராஸ் ஆகிடுச்சுங்க. ஆனால் இதில் பாதி நாட்கள் இவங்க வந்ததே கிடையாது. ஆனால் சூப்பர் எஃபெக்டிவாக நான் சொல்லி கொடுத்ததை டே டு டே லைஃப்பில் அவங்க யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதன் மூலயமா ஒரு சின்னதாக ஒரு சர்ப்ரைஸ் நடந்தது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சக்ஸஸை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி கிளாஸில் நம்ம சொல்லி கொடுக்கறத விட நீங்கள் டே டு டே லைஃப்பில் அதை எப்படி யூஸ் பண்ணுறீங்க, கிளாஸ் முடிஞ்ச பிறகும் எவ்வளோ எஃபெக்டிவாக அதை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றது மட்டும்தான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த சிஸ்டர் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணல முடியாத சுச்சுவேஷன் அவங்களுக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிஸி. அதனால் அட்டன் பண்ணல, அப்பப்போ அட்டன் பண்ணுவாங்க. அப்படி அட்டன் பண்ணாமல் மீதி நேரங்களில் நான் சொல்லி கொடுத்ததை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அப்பப்போ ஒரு குட்டி மிராக்கிள் நடக்குது அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவங்களுடைய லைஃப் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க அப்லேருந்து கீழே ஜீரோக்கு போயிட்டு மறுபடியும் 0 to இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டுருக்க ஒரு பர்சன். நம்மளில் நிறைய பேர் வந்து நல்லா இருந்திருக்கலாம், இப்போ டவுனில் இருந்திருக்கலாம், இல்லை எப்போவுமே நான் கஷ்டத்தில் தான் இருக்கேன் அப்படின்னா இது நிரந்தரம் எதுவுமே கிடையாதுங்க. உங்கள் லைஃப்பை நீங்கள் நினச்சா மாற்றலாம். உங்கள் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணால் கண்டிப்பாக மாற்றலாம். பணத்தின் மீதான கருத்தை மாற்றணும், பணத்தின் மீதான வைபை மாற்றணும், பணத்தின் மீதான அன்பை மாற்றணும். இது எல்லாமே நீங்கள் மாற்றும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக பணம்ன்றது ஒரு எனர்ஜி உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும். இதை நீங்கள் முழுக்க என்ஜாய் பண்ணி அந்த குவாண்டம் ஜம்ப் அப்படின்னு சொல்லுவோம்ல, பணத்தின் மீதான அந்த ஹை எனர்ஜி ஃப்ரீக்வன்சியை நம்ம கொடுக்க போகிறோம். அண்ட் கம்மிங் சண்டே 22 டிசம்பர் காலையில் 10 to 12:30. முன்னாடி ஏர்லி மார்னிங் நான் 5 to 7 சொன்னேன். சில பேர்லாம் நைட் டியூட்டி பார்த்துட்டு வந்து எழுந்திருக்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் காலையில் 10 to 12:30 PM 2.5 மணி நேரம் உங்களுக்கு அதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் அந்த ஸ்டேட்டுக்கே போக போகிறீங்க. உங்களை நான் அந்த ஸ்டேட்டுக்கு கூட்டு போக போகிறேங்க. அண்ட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். டோன்ட் மிஸ் திஸ் ஒர்க் ஷாப். அப்புறம் ரிலேஷன்ஷிப் கிளாஸ் வேணும் அப்படின்னாலும் அதுக்கு நீங்கள் நெக்ஸ்ட் பேட்ச்க்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய பேர் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இப்போது அந்த சிஸ்டரோட சக்ஸஸ் ஸ்டோரியை நம்ம கேட்கலாம். ஹாய் சிஸ்டர், இது பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த கிளாஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி 70% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பட் ஆனால் நான் ஒரு 20% தான் உங்கள் கிளாஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் நீங்கள் சொன்ன வழிமுறைகளை டே டு டே லைஃப்பில் நான் அப்ளை பண்ணியிருக்கேங்க. எனக்கு ஒரு சின்ன மாற்றம் நடந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட்டு தேவைப்பட்டுச்சு. அந்த ஒரு ஃபஸ்ட்டே வந்து எங்கிட்ட சுத்தமாக அமௌண்ட் எதுவும் இல்லை. ஒரு இடத்துல உட்காந்துருக்குல நான் என்னோடய ஒர்க்கை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு 1/2 hour 1 hour ஃபுல்லாக தலையில் ஒரே பாரம். அந்த ப்ளூடூத்தை கழட்டி எரிஞ்சிடணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு டார்ச்சர். இருந்தாலும் நான் எரியலை. ஏன்னா நான் ஒரு பிளாக் போர்டில் ஒரு சின்ன கவர்மெண்ட் ஸ்கூல் வெளியில் இருக்க பிளாக் போர்டில் ஒரு வேர்டை பார்த்தேங்க. தன்னை தானே வெல்பவனே உண்மையான வீரன் அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடான லைனாக இருந்துச்சு. ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிற ஒரு அரசு ஸ்கூலில் இப்படி ஒரு வார்த்தை, தன்னை தானே, நம்மளை நாம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியலன்னா யார் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு, இல்லை நீ இந்த ஒர்க்கை நீ பண்ணி ஆகணும், இந்த ஹோப்பனை போனால் நீ ரெகுலராக கேட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடமெண்ட் பண்ணி ஒரு அது ப்ளூடூத் போட்டுட்டு என் ஒர்க்கையும் பார்த்துட்டு ஒர்க் பாதிக்கப்படலை போட்டுட்டு பண்ணேன். ஒரு பயங்கரமான மிராக்கிள். எந்த பொருளையும் அடமானம் வைக்காமல் எந்த ஷூரிட்டியும் இல்லாமல் எனக்கு ஒரு 1 lakh rupees கிடச்சிச்சிங்க. அதை கொண்டு போய் அப்படியே பிஸ்னஸ்க்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். நான் மெட்டீரியல் வாங்கி போட்டேன். நான் இப்போது சூப்பராக என்னோடய லைன் அடுத்தடுத்த படிநிலைக்கு போகிறதுக்கு எனக்கு இந்த பிரபஞ்சம் ரொம்ப வழிகாட்டிகிட்டு இருக்கு. அதுக்கு நான் ரொம்ப 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 நன்றி கடன் பட்டவ. அடுத்தடுத்த லெவலில் இப்போ என்னை ரொம்ப பூஸ்டப் பண்ணிகிட்ருக்கு. நான் ஒர்க் பண்ணணும், நான் என்னதான் ஒர்க் பண்ணணும்னு எல்லாரும் நினச்சாலும் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை இல்லைங்களா? அது மாதிரி தான் எனக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர்னாலையும் நான் என் குடும்பத்தை அதிகமான கேரிங் பண்ணிகிட்டு இருக்கிறதுனாலையும் என்னால் இதை முழுசாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ண முடியல. ஆனால் டே டு டே லைஃப்பில் நான் இதுக்குள்ளேயே தான் இருக்கேன். ஏன்னா நம்ம நம்பினாலும் நம்பலனாலும் அந்த டைம் கடந்து போகும். எதையாவது ஒரு விஷயத்தையாவது நம்புவோமே அப்படிங்கிறதுக்காக நான் நம்பினேன். இது என் வாழ்க்கையில் மிராக்கிள் நடந்துச்சு. அதுக்கு உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். முன்ன மாதிரி எனக்கு கோபம் வர்றதே கிடையாது. யாருக்கிட்டேயும் யார் என்ன ஏதாவது அவங்க என்கிட்ட ஏதாவது நடந்துக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களோட குணம். இதுக்காக நீ ஃபீல் பண்ண தேவையில்லைன்னு எனக்கு என் மனசு சமாதானம் சொல்லுது. அது எனக்கு ரொம்ப 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 நல்லா இருக்குது. ஓகே, இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த பிரபஞ்சத்திற்கும் என்னோட அழகிய தோழிக்கும் ரொம்ப நன்றி. ஆக்சுவலி கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மேலோட்டமாக கான்ஷியஸாக ஒன்று விரும்புவோம், நல்ல ஒரு லைஃப் வாழணும், நம்ம சூப்பராக ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் ஆழ் மனசில் ஒன்று இருக்கும், பதிஞ்சு இருக்கும். அதன்படி தான் நம்ம வாழ்க்கை அமைஞ்சிட்ருக்கும். ஸோ ஆழ் மனசை மாற்றாமல் மேலோட்டமான நம்ம ஆசைகள் நிறைவேறாது. மேலோட்டமான எந்த டெக்னிக்குமே ஒர்க் ஆகாது. ஸோ ரீப்ரோக்ராம் யுவர் சப்கான்ஷியஸ் அண்ட் வின் யுவர் லைஃப். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.